Next is statutory reserve. At times, few reserves of the transferor need to be continued when the business of the transferor is performed. These reserves are known as statutory reserve. ஸோ வந்துட்டு இதுக்கு பேசிக்கலி என்னெல்லாம்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்லாம் ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ். அப்போ அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பர்ச்சேஸ் மெத்தடில் வி ரெக்கார்ட் தீஸ் அசெட் இன் தி புக்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரர். எப்படின்னா அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட். இது யார் புக்குனா இந்த பையரோட புக்கில். நெக்ஸ்ட் when the reserves are no longer required above journal entry is reversed. இப்போது இந்த ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ்ன்றது நம்ம தான் வாலண்டியராக செலக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ இது வேணான்னு நம்ம எப்போ முடிவு எடுத்தோமோ அதுக்கு ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி என்ட்ரி பண்ணிடலாம். ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட் அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணிடுவோம். இது பர்ச்சேஸில். In the books of transfers, these reserves can't be separately identified as it's a closing firm. ஸோ நம்ம இப்போ ஃபேர்மை க்ளோஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஃபேர்மை க்ளோஸ் பண்ணி அமால்கமேஷன் பண்ணுறோம் இல்லை மர்ஜர் பண்ணுறோம். இந்த சென்ஸ் நம்ம புக்கு க்ளோஸ் பண்ணுறதுனால அதை செப்பரேட்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு. ஸோ அதை நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சும்மா ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ அதர் ரிசர்வ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம லீவ் பண்ணிடலாம் இந்த மெத்தடில். ஸோ பர்ச்சேஸ் மெத்தடில் இந்த மாதிரி என்ட்ரி போடுவோம். இந்த மெத்தடில் அந்த மாதிரி போட மாட்டோம். ஏன்னா பர்ச்சேஸ் மெத்தடில் நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது அசெட்டில் லைபிலிட்டியை லீவ் அவுட் பண்ணுவாங்க அப்படியே யூஸ் பண்ணாமல். பர்ச்சேஸ் மெத்தடில் இந்த மெத்தடில் எல்லாத்தையும் பே பண்ணுறதுனால ரியலைசேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு பூலிங் ஆஃப் அசெட் மெத்தடில் இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரி அதாவது பையரோட புக்ஸில் இப்போ ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டெபிட் டு லிக்விடேட்டர் அக்கௌண்ட் போட்டுடுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அசெட் லைபிலிட்டிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ சன்ட்ரி அசெட் போடுறோம், சன்ட்ரி லைபிலிட்டி போடுறோம். அதே மாதிரி பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ அமௌண்ட் டியூவோ அது போடுறோம். ஸோ இப்போது ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ் நம்ம அங்கே பார்த்த மாதிரி இதை வந்து ஜென்ரல் ரிசர்வ் ரியலைசேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ் அக்கௌண்ட் டெபிட். ஸ்டாச்சுட்ரி ரிசர்வ்னு வராது, ஜென்ரலாக எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வ்னு டேரெக்டாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு பேலன்ஸை வந்து டெபிட்டில் இருக்கா கிரெடிட்டில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அசெட் அதிகமாக இருக்குது, லைபிலிட்டி கம்மியாக இருக்குன்னா கிரெடிட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரிசர்வ் ஆஃப் த செல்லருக்கு நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஏன்னா அவனுக்கு அசெட் அதிகமாக இருக்குது பட் லைபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அது கம்மியாக தான் கொடுக்குறோம். ஸோ அதை வந்துட்டு செல்லரோட இதுக்கு கொடுத்துருவோம். இதே சப்போஸ் லைபிலிட்டி அதிகமாக இருக்குது அசெட் கம்மியாக இருக்குன்னா ரிசர்வ் ஆஃப் த பையர் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ஜென்ரலாக ரிசர்வ்ஸுக்குலாம் என்ன பேலன்ஸ் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும், அதே டெபிட் பண்ணும்போது குறையும். ஸோ எப்போ நம்ம டெபிட் பண்ணுறோம்? வெந்த லைபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அசெட் கம்மியாக இருக்குது, யாருக்கு? அந்த செல்லருக்கு. ஸோ அவனுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுக்கணும். ஸோ அதனால் ரிசர்வ் ஆஃப் த பையர் அக்கௌண்ட்லேருந்து அதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்துட்டு லிக்விடேட்டர் அக்கௌண்ட் டெபிட் ஈக்விட்டி ஷேர் டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் டு செக்யூரிட்டி ப்ரீமியம். இது நார்மலாக நம்ம போடுற என்ட்ரி தான். இவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் பண்ணுறோம்ல அந்த என்ட்ரி. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து ட்ரீட்மெண்ட் இந்த சம்மை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு இல்லுஸ்ட்ரேஷன். மேம் இது 2 மார்க்ஸ் மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் ஆஃப் 3 lakh இஸ் டு பி மெயின்டைன் ஃபார் 3 years. Explain how it shall appear in the nature of merger and in the nature of purchase. ஸோ இப்போ 3 lakh எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ் மெயின்டைன் பண்ணும் 3 yearsக்கு. இது 2 மெத்தட்லையும் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ் புக்ஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபரி ஷல் டேக் அ ஸ்பெஷல் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் செட்டில்மெண்ட். அங்கே முன்னாடி பார்த்த மாதிரி அமால்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் டு எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ்னு போட்டு செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு இந்த கேஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ இந்த கேஸ் ஆஃப் மர்ஜருக்கு வருவோம். இந்த கேஸ் ஆஃப் மர்ஜரில் என்ன சொல்கிறாங்க? ட்ரான்ஸ்ஃபரி வில் ரெக்கார்ட் த ரிசர்வ் அலாங் வித் தி அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி டேக்கன் ஓவர். முன்னாடி நம்ம பார்த்தோம்ல அந்த என்ட்ரி. ஸோ அசெட் அக்கௌண்ட், லைபிலிட்டி அக்கௌண்ட், பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டு எக்ஸ்போர்ட் ப்ராஃபிட் ரிசர்வ். இப்போ இங்கே ஜென்ரலாக இது வந்துட்டு அமௌண்ட் கொடுக்காதனால நம்ம போடல. இப்போது இங்கே வந்து பேலன்ஸ் கிரெடிட்டில் பேலன்ஸ் இருந்தால் டு ரிசர்வ் ஆஃப் தி செல்லர், டெபிட்டில் இருந்தால் ரிசர்வ் ஆஃப் தி பையர்னு போடுவோம். இப்போ நம்ம வந்துட்டு அமால்கமேஷன் இன் தி நேச்சர் ஆஃப் மர்ஜராக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி போன இதில் போட்ட 3 ஸ்டார் சம்மில் 3க்கு வந்து கன்சிடரேஷனில் கேஷும் இருக்குது ஷேர்ஸும் இருக்குது. ஸோ வந்து அது இந்த நேச்சர் ஆஃப் பர்ச்சேஸ்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். பட் ஸ்டாரில் வந்து வெறும் ஷேர்ஸால் இருக்கிறனால we can pooling of interest method is applicable. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடுறோம்? இது வந்து இந்த புக்ஸ் ஆஃப் சன் லிமிடெட், அதாவது பையர் 2 கம்பெனியை வாங்குற புதுசாக உருவாகிற பையர். ஸோ இது ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டு லிக்விடேட்டார் 3,90,000 3,90,000. நெக்ஸ்ட் வந்துட்டு லேண்டு, ஃபிக்சர்ஸு, வெஹிக்கிள், இன்வென்ட்ரி, டெட்டார், அட்வான்சஸ், குட்வில் எல்லாத்தையும் போடுறோம். அதே மாதிரி லைபிலிட்டியில் பிஸ்னஸ் பர்ச்சேஸ், கிரெடிட்டார்ஸ், டிபெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். பேலன்ஸ் இப்போ டெபிட்டில் இருக்குது. இப்போ டெபிட்டில் இருந்தால் நம்ம என்ன பேலன்ஸ் பார்த்தோம்? டு ரிசர்வ்ஸ் ஆஃப் தி பையர். இங்கே பையர் யார்? சன் லிமிடெட் தான் பையர். ஸோ இப்போ ரிசர்வ்ஸ் ஆஃப் சன் லிமிடெட் டெபிட் பண்ணுறோம்.
ஸோ அதான் கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன நெக்ஸ்ட் என்ட்ரி போடுறோம். நெக்ஸ்ட் லிக்விடேட்டர் ஆஃப் ஸ்டார் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் ஈக்விட்டி ஆர் 11%. இது வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிட்ரேஷன் முன்னாடி டியூ போட்டிருப்போம், இங்கே செட்டில்டு போடுறோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிபெஞ்சர்ஸ் 8% டிபெஞ்சர் வந்து நான் என் கம்பெனியில் வச்சுருந்தேன். இப்போ என்னை வாங்குகிற அந்த புது கம்பெனி அதே அமௌண்ட்டை 10% டிபெஞ்சராக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ 8% டிபெஞ்சர் ஆஃப் ஸ்டார் லிமிடெட் அக்கௌண்ட் டெபிட் டு 10% டிபெஞ்சராக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு சின்ன டாபிக், இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஸோ இது என்னென்னா, இப்போது பர்ச்சேஸ் மெத்தடில் வந்து எல்லா அசட்டையும் டேக் ஓவர் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. சிலது அப்படியே லீவ் பண்ணுவாங்க, இல்லை சில லைபிலிட்டி லீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும்னா, இப்போது அசட்ஸை வந்து நம்ம லீவ் பண்ணிட்டான்னா அதை நம்மளே செல் பண்ணிவிட்டு அதுக்கு பேங்க் டு ரியலைசேஷன் என்ட்ரி போடுவோம். அதே மாதிரி லைபிலிட்டி இந்த பையர் டேக் ஓவர் பண்ணலன்னா செல்லர் வந்து அவனே அந்த லைபிலிட்டியை பே பண்ணி அதுக்கும் என்ட்ரி போட்டுருவான். இப்போ அதே அவன் புக்ஸில் வந்துட்டு if for example there is workman compensation reserve இருக்குது. இப்போ இதுக்கு ப்ரொவிஷன், அதாவது கொஞ்சோண்டு அது பேர் என்ன கிளைம் இருந்ததுன்னா நம்ம அந்த கிளைமை மட்டும் என்ன பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ரிசர்வ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பாஸ் பண்ணுறோம். ஏன்னா ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்கர்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ், எஸ்பிஆராக இருக்கட்டும், பிஎன்எல் எல்லாத்தையும் நம்ம யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அட் தி எண்ட் ஆஃப் தி டே, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் ரியலைசேஷனில் பண்ணிவிட்டு மிச்ச அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இது ஒரு சின்ன கான்செப்ட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட் அசெட் மெத்தட் பார்க்க போகிறோம். இப்போது சம்டைம்ஸ் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் ரீவேல்யூட் பை தி ட்ரான்ஸ்ஃபரி. இன் சச் கேசஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இஸ் டேக்கன் ஆஸ் நெட் அசெட் டேக்கன் ஓவர். அதுக்கு என்ன ஃபார்முலானா, சன்ட்ரி அசெட்ஸ் அட் நியூ வேல்யூ ஆர் மார்க்கெட் வேல்யூ மைனஸ் சன்ட்ரி லைபிலிட்டிஸ் அட் டேக்கன் ஓவர் வேல்யூ, அதோட டிஃப்ரென்ஸ் தான் நெட் அசெட் வேல்யூ. இதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த மெத்தடில் நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இதில் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ஜென்ரல் ரிசர்வ், டிபெஞ்சர்ஸ், ஃபிக்ஸ்ட் அசெட், இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட் எல்லாம் இப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கால்குலேட் தி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் அசெட் மெத்தட். ஸோ இந்த சப்டிவிஷனில் நெட் அசெட் மெத்தடில் பண்ண போகிறோம், இந்த சப்டிவிஷனில் நெட் பேமெண்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். அந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஒரு சம்மாக சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நெட் அசெட் மெத்தடில் நம்ம வந்து அசெட்டெல்லாம் அட்ட மார்க்கெட் வேல்யூலையும் லைபிலிட்டிஸை டேக்கன் ஓவர் வேல்யூலையும் எடுத்து அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா, அசெட் எல்லாம் பார்க்குறோம். அசெட் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த சம்மில் ஒரு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்ட் நெட் அசெட் மெத்தட், அதே மாதிரி நெட் பேமெண்ட் மெத்தட், ரெண்டு மெத்தட்லேயும் நம்ம போட்டு எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெட் அசெட் மெத்தட். இதோட நெட் அசெட் மெத்தட் என்ன பார்த்தோம், எல்லா அசெட் அட் அ மார்க்கெட் வேல்யூ மைனஸ் லைபிலிட்டிஸ் அட் டேக்கன் ஓவர் வேல்யூ தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்கான் பார்ப்போம். அக்ரி டு டிஸ்சார்ஜ் 7% லைபிலிட்டி அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ இந்த லைபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறான் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ இது 3,50,000. 10% ப்ரீமியம்னா 35,000 ஆட் பண்ணி 3,85,000க்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த லைபிலிட்டியை இவன் 3,85,000க்கு எடுத்துக்கிறான். ஸோ அதை ரெக்கார்ட் பண்ணுறோம், 3,85,000. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கா, ஃபிக்ஸ்டு அசெட் ஆர் டு பி வேல்யூ 10% அபவ் புக் வேல்யூ. ஃபிக்ஸட் அசெட் 16,25,000, 10% அபவ் புக் வேல்யூவில் ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட் பார். ஸோ 3,00,000 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கரண்ட் அசெட் அட் 10% டிஸ்கவுண்ட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி அட் தி புக் வேல்யூ. கரண்ட் அசெட் 2,50,000, 10% டிஸ்கவுண்ட்ஸ்னால் 2,25,000. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டி புக் வேல்யூவில் எடுத்திருக்கோம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் 16,77,500 வருது. இதான் டேரெக்டாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ நெட் அசெட் மெத்தட் ஈஸி. இந்த மாதிரி டேக்கன் ஓவர் வேல்யூ, லைபிலிட்டி டேக்கன் ஓவர் வேல்யூ கொடுத்துருந்தானா. இப்போ செகண்ட் மெத்தட் என்ன சொல்கிறோம், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பார்க்க போகிறோம். இதில் என்ன சொல்கிறாங்க, ரோமி லிமிடெட் அக்ரீஸ் டு டிஸ்சார்ஜ் 7% டிபெஞ்சர் அட் a premium of 10% by issuing 9% டிபெஞ்சர். இப்போது இந்த கேஸில் டிபெஞ்சரை ரெக்கார்ட் பண்ணோம், அவன் என்ன வேல்யூவில் எடுத்துருக்கான். பட் பர்ச்சேஸ் மெத்தடில் பண்ணுவோம், பேமெண்ட் மெத்தடில் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம். ஏன்னா நெட் பேமெண்ட் மெத்தடில் லைபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் சேர்க்க மாட்டோம். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்று கார்டு அப்படியே விட்டுலாம். செகண்ட் ஒன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அட் டிஸ்சார்ஜ் அட் a premium of 10% by issuing 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் 100 each. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, மொத்தமாக 3,750 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 3,750 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10% ப்ரீமியமில் 110 rupeesக்கு நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோம்னா 4,12,000 வரும் வேல்யூ. இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஃபார் எவ்ரி 2 equity shares in SAMI Limited, 3 equity shares of 10 rupees in Romi Limited will be issued. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 equity ஷேர் இருந்தால் 3 இஷ்யூ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் இருக்குது,
75,000 இருக்குது. ஸோ அது வந்துட்டு இன்ட்டு 3/2 பண்ணனா உனக்கு வரும் 1,12,500. இதான் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அது இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ பண்ணால் இவ்வளோ அமௌண்ட் இஷ்யூ பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட்டு அண்ட் அடிஷன் கேஷ் பேமெண்ட் ஆஃப் 3 per equity ஷேர். மொத்த ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ பார்த்தோம்? 75,000 இன்ட்டு இது 1,12,500. இது இன்ட்டு 3 rupees per ஷேர் பண்ணனா 2,25,000 வருது. ஸோ வந்துட்டு இந்த எல்லா அமௌண்ட் சேர்த்தா அதே பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வருது. ஸோ இந்த கேஸோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இந்த கேஸோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுதான் வந்து எல்லாவோட லைக் ஈச் மெத்தடுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூவேஷன் வந்து கொடுக்கும். அடுத்து இந்த முக்கியமான சம்முக்கு வரும். இது வந்துட்டு என்னென்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா லிமிடெட் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் கிவன் தட் இந்த ரெண்டும் சேர்ந்து காமா லிமிடெட்னு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பொறுத்திருக்கு பார்ப்போம். 12% debenture of Alpha and Beta Limited are discharged by Gamma Limited by issuing adequate number of 16% debentures of 100 each to ensure that they continue to receive the same amount of interest. ஸோ இது வரைக்கும் நீ எடுத்துக்கிட்டேன்னா அது ஒரு மீனிங் கொடுக்கும். பட் அடுத்த லைனை படித்தோன்னா அது வேறு மீனிங் கொடுக்கும். அது என்னென்னு கால்குலேஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா லிமிடெட் ஹவ் ரிசீவ் தி சேம் நம்பர் ஆஃப் 15% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஆஃப் ₹100 each. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எவ்வளோ இருந்தது? சேம் நம்பர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் சொல்லியிருக்கான் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் 400 and 300. ரெண்டு பேருக்கும் 400 and 300 தான் இந்த கம்பெனிலேயே இஷ்யூ பண்ணுறான். அந்த 3/2 2/3 அதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட் காமா லிமிடெட் ஹஸ் இஷ்யூட் 1.5 ஈக்விட்டி ஷேர் ஃபார் ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா லிமிடெட். ஸோ இப்போ வந்துட்டு ஆல்ஃபா லிமிடெட்டில் எவ்வளோ இருக்குது? 1000 இருக்குது. இப்போ 1000ல் அவன் வந்துட்டு 1.5 டைம்ஸ் இஷ்யூ பண்ணுறான்னா எவ்வளோ? 1500 இஷ்யூ பண்ணுறான்னு அர்த்தம். இங்கே இந்த கால்குலேஷன் இருக்குது. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 1000 இருந்தது, இப்போ வந்துட்டு 15 1500 லேக்ஸுக்கு அவன் இஷ்யூ பண்ணுறான். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் நம்ம பார்த்த மாதிரி இது ரெண்டுக்கும் அதே வேல்யூவில் தான். ஸோ 400 இங்கேயும் இது வந்து பீட்டாவோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், இதில் 300. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? அண்ட் 1 ஈக்விட்டி ஷேர் ஃபார் ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் பீட்டா லிமிடெட். பீட்டா லிமிடெட்டில் எவ்வளோ இருக்குது? 800 தான். ஸோ பீட்டா லிமிடெட் 300 800 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 800 and 300. ஸோ பீட்டா லிமிடெட்டுக்கு ரெண்டுமே. ஸோ இதோட கன்சிடரேஷன் வந்து 1,900 லேக்ஸ் வருது. இதில் 1,100 லேக்ஸ் வருது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ரெண்டும் சேர்த்தா டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ டியூ? 300 லேக்ஸ் வந்து டியூவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் இது பை யூஸிங் பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். ஸோ பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் நம்ம லைக் என்ன பார்ப்போம்? அந்த வந்துட்டு டோட்டல் அமௌண்ட் டியூ கண்டுபிடிச்சிட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆக்சுவலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம P&Lலேருந்து எடுப்போமா, ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுப்போமா, ரீவேல்லேருந்து எடுப்போமா, அதுதான் வந்து பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஒர்க்கிங் நோட் போடுறோம். 12% டிபெஞ்சர் ஆஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா லிமிடெட் ஆர் டிஸ்சார்ஜ் பை காமா லிமிடெட். அது வரைக்கும் ஓகே. பை இஷ்யூவிங் 16%. ஸோ 12% 16% மாத்திரான்றது ஓகே. இப்போ 12% இங்கே ரெடியூஸ் பண்ணிட்டு அங்கே 16% டிபெஞ்சராக கொடுத்துடலாம். ஆனால் இங்கே என்னென்னா ஈச் டு என்ஷோர் தட் தே கண்டினியூ டு ரிசீவ் தி சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு 12% டிபெஞ்சரில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ? டோட்டல் லோன் இன்ட்டு இன்வெஸ்ட் அமௌண்ட். இங்கே வந்துட்டு 96 lakh, இங்கே 80 lakhs டிபெஞ்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 96 lakhsல 12%, 80 lakhsல 12% போட்டால் மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னா 21,12,000 தான் ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கு இன்ட்ரெஸ்ட் ரெகுலராக கிடச்சிட்ருக்கு. இப்போ கொஷினில் என்ன சொல்கிறான்னா ஈச் தே என்ஷோர் தட் தே கண்டினியூ த சேம் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதாவது நான் 16% டிபெஞ்சராக அதை இஷ்யூ பண்ணுவேன். ஆனால் அப்பையும் எனக்கு சேம் இதே 21,12,000 தான் இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ இனிஷியலாக வந்து மொத்தமாக இதோட வேல்யூ வந்து 176 lakhsக்கு வந்து எனக்கு 21,1200 இன்ட்ரெஸ்ட் வருது அட் 12%. இப்போ எனக்கு எவ்வளோ லேக் இஷ்யூ பண்ணால் இதே இன்ட்ரெஸ்ட் வரணும், பட் அட் 16%. ஸோ இப்போது இதோட வேல்யூ குறையணும். ஓகே, அப்போ தான் 16% இதே வேல்யூ வரும். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா வேல்யூ ஆஃப் டிபெஞ்சர் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பை இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ 21,1200 டிவைடட் பை 16 இன்ட்டு 100 பண்ணனா 1,32 lakhs வரும். இப்போது 1,32 பேசிக்கலி 132 lakhs தான் இதோட ஆன்சர். ஸோ பேசிக்கலி 176 lakhsக்கு 12%ல் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்தது. 132 lakhs 16%ம் இதே இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவன் கொஷனில் என்ன கொடுத்துருக்கான்? இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் எனக்கு சேமாக இருக்கணும். ஆனால் இதுக்கு 12% இருந்தது, இதுக்கு 16% இருக்குது. இது 176 lakhsனால் இது எவ்வளோ? ஸோ இது பேசிக்கலி ஒரு மேக்ஸ் கொஷின் மாதிரி தான். ஸோ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 1,32 lakhs வரும். ஸோ இப்போ 176 lakhs வந்துட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா லிமிட்டடோட டியூ அமௌண்ட்டாக இருந்தது. இப்போ 1,32 lakhsக்கு வந்து இவன் அதை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அப்போ மிச்சம் 44 lakhs வந்து யாருக்கு? இந்த பையர் காமா லிமிட்டடுக்கு ப்ராஃபிட். ஸோ
ஸோ ஏன்னா 176 lakhs ஒர்த்து உள்ளதை 132 lakhsக்கு அவன் வாங்கிக்கிறான்ற போது அவனுக்கு அது ப்ராஃபிட் தானே. ஸோ இது ஒரு ப்ராஃபிட், இதை ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம பார்த்த மாதிரி 3,000 lakhs. இப்போ அதில் வந்துட்டு பெய்ட் அப் ஈக்விட்டி, அதாவது இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுல அவனுக்கு எவ்வளோ கிடைக்குது, எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அங்கெல்லாம் அசெட் லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டிஃப்ரென்ஸில் போட்டுட்டு இருந்தோம். இங்கே பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுன்றனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ வந்துட்டு பர்ச்சேஸ் கன்சிடர் என்னெல்லாம் அவனுக்கு கிடைக்குது ஃபஸ்ட்டு, இதில் 1000, இதில் 800, இதில் 400, இதில் 300. ஸோ எல்லாம் சேர்த்தா 2,500 வருது. 2,500 தான் ஆக்சுவலாக இவனுக்கு வந்து டேக் ஓவர் பண்ணுறதுனால கிடைக்கிற அமௌண்ட். பட் அவன் 3,000 பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுக்குறான். அப்போ இந்த 5,000 இஸ் எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதாவது காமா லிமிட்டெடுக்கு இது ஒரு லாஸ் மாதிரி. ஸோ காமா லிமிட்டெட் ஏன் இவ்வளோ காசு கொடுக்குறான், சரி இப்போ இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறான், இந்த 500 lakhs அவன் எங்கேருந்து எடுத்துப்பானா, இந்த 500 lakhsை அவன் வந்து ஆல்ஃபாவோட ரிசர்வ்ஸ்லேருந்து, ஆல்ஃபா பீட்டாவோட ரிசர்வ்ஸ்லேருந்தும் அவனோட ரிசர்வ்ஸ்லேருந்தும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இந்த 500 அமௌண்ட்டை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஒன்று பார்த்தோம், இது வந்துட்டு இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் லாஸு. இப்போது போன இதில் பார்த்தோம்ல, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனில் ப்ராஃபிட் வந்தது. எவ்வளோ வந்தது, 44 lakhs வந்து ப்ராஃபிட் வந்தது. அந்த 1,76,000 மைனஸ் 1,32,000 இது வந்து டிபெஞ்சரில் அவன் மேட் பண்ண ப்ராஃபிட். ஸோ இந்த சேவிங் இன் டிபெஞ்சர் வந்து 44 lakhs நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். மொத்தமாக லாஸ் 500 lakhs இருந்தது, அதில் 44 உனக்கு ப்ராஃபிட்டு. ஸோ டிஃப்ரென்ஸ் மொத்தமாக எக்ஸஸ் நெட் எக்ஸஸ் லாஸ் வந்து 456 lakhs தான் இப்போ டோட்டல் லாஸ். இந்த 456 லாஸை தான் நம்ம வந்து ரிசர்வ்ஸ்லேருந்து சர்ப்ளஸ்லேருந்து எடுக்க போகிறோம். அதுக்கான கால்குலேஷன் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் கொடுத்துருக்கான் கொஷனில், ரீவேல்யூவேஷன் ரிசர்வ் 180 ரெண்டுக்கும், ஜென்ரல் ரிசர்வ் 200 150, P&L 80 60. ஸோ அதே ஆர்டரில் எழுதிக்கிறோம் அமௌண்ட் ஏ ஆல்ஃபா பீட்டான். இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ இருக்கும், 180 300 140 சேர்த்தா டோட்டலாக 670 இருக்குது. இங்கே வந்து 456 தான் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பெட்டர் தான். ஸோ அவனோட ரிசர்வ்ஸ்லேருந்தே நீ மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உன்னோட ஓன் காமாவோட நியூ ரிசர்வ்லேருந்து எதுவும் எடுக்க வேணாம். ஸோ இப்போ காமாவோட நியூ ரிசர்வே இதோட பேலன்ஸ் தானே காமாக்கே நியூ ரிசர்வ் வரும். ஏன்னா அதுவும் ஒரு புது கம்பெனி தானே, ஆல்ரெடி அதுக்கு ரிசர்வ் சர்ப்ளஸ்லாம் இல்லை. ஸோ இப்போது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2,14,000. இதுதான் வந்து காமாவோட நியூ ரிசர்வ். இப்போ இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஜென்ரலாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஆர்டர் என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ் தான் எடுப்போம், ஏன்னா அதான் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு P&L இருந்தால் P&L எடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு CRR இருந்தால் அதே தான் எடுப்போம். அப்புறம் கடைசியாக தான் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எடுப்போம். ஏன் கடைசியாக ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் எடுப்போம்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பர்பஸ்க்காக வச்ச ப்ராஃபிட் இல்லை அது. ஸோ இதை நம்ம கடைசியாக தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போது ஜென்ரல் ரிசர்வில் 350 lakhs இருக்குது. ஃபஸ்ட் அந்த 350 எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு P&Lலேருந்து மிச்சம் எவ்வளோ தேவை நமக்கு, 456 மைனஸ் 300 156 106. ஸோ 350 இங்கே 106 P&Lலேருந்து எடுத்துட்டா P&L பேலன்ஸ் 34 இருக்குது, ரீவேலில் 180 இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து 214. இது மைனஸ் இது 214 காமா லிமிட்டடோட நியூ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ இந்த 456 ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து P&Lலேருந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நோட் ஸ்டாக் கொஞ்சம் பேலன்ஸ் ஷீட்டில் போடும்போது இதோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ என்ன பார்த்தோம், ஃபுல்லி பெய்ட் அப் கேபிட்டல் 23 lakh, ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் 100 rupees வந்து 2300. இது எப்படி வந்ததுன்னா, அந்த புதுசாக ஆல்ஃபா லிமிட்டட் 1500 இஷ்யூ பண்ணால அது, அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னது, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷேர் கேபிட்டல் பெய்ட் அப் கேபிட்டல் 23 lakhs ஆஃப் ஈக்விட்டி ஷேர் அட் 100 rupees 2300. இது எப்படி வந்ததுன்னா 1500 and 800 வந்து இங்கே நம்ம பார்த்தோம்ல 1500 ஈக்விட்டி ஷேர்ஸ், இவனுக்கு வந்து 800 ஈக்விட்டி ஷேர்ஸ் 800 lakhs. ஸோ மொத்தமாக வந்து இது 2300. நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்துட்டு 300 and 400 பார்த்தோம், 400 and 300, ஸோ 700 வருது. நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஃபஸ்ட்டு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பேலன்ஸ் எவ்வளோ இருந்ததோ அதான் போடணும். ஸோ 214 இதான் காமா லிமிட்டெடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டில் வந்துட்டு 180 நம்ம அதை டச்சே பண்ணல, அப்படியே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நம்ம எடுத்து ரிமைனிங் 34 இருக்குது, 214. இதான் வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ இந்த சம்மோட பேலன்ஸ் ஷீட் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், அப்புறம் அசெட் வரும். ஸோ ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி ஃபஸ்ட்டு ஷேர் ஹோல்டர்ஸ் வரும். அதில் ஷேர் கேபிட்டல் 300 lakhs இது பார்த்தோம். இதோட ஸ்பிளிட்டு தான் நோட் ஸ்டாக் கொஞ்சம் 1ல் இருந்தது. எவ்வளோ இருந்தது, 2300 + 700 வந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், இதோட ஸ்பிளிட்டும் நம்ம நோட் ஸ்டாக் கொஞ்சம் போட்டிருந்தோம். 180 + 34. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் கரண்ட் லைபிலிட்டி, அதில் தான் இந்த 16% டிபெஞ்சர் வந்தது, நியூவாக இஷ்யூ பண்ணது 1,37,000. நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் லைபிலிட்டியில் கொஷனில் அவன் கொடுத்தது தான் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். இப்போ கரண்ட் லைபிலிட்டி என்னது, கொஷனில் 204 அண்ட் பீட்டாக்கு 95, ரெண்டையும் அப்படியே டேக் ஓவர் பண்ணுறதுனால 204 + 95 299 வருது.
இப்போ நெட் அசெட் அதே மாதிரி நெட் அசெட் வந்து 2 அசெட்டையும் ஆட் பண்ணால் 220 வருது, 2200 வருது. அதே மாதிரி கரண்ட் லைபிலிட்டியும் 880 + 556 ஆட் பண்ணால் 144 வருது. பேலன்ஸ் ஷீட் டேலி. இப்போ நம்ம இந்த மெத்தட் ஆஃப் சம் பார்க்க போகிறோம். இது இன்னொரு மெத்தட் ஆஃப் சம் விச் இஸ் நோன் அஸ் லம்சம் அமௌண்ட். ஸோ வந்துட்டு இதில் என்ன ஆகுனா, இந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இப்போ எல்லா சம்லையும் நம்ம கண்டுபிடிச்சோம், பட் இதில் அவனே கொடுத்துட்டான், இதுதான்ப்பா இந்த அமௌண்ட்டு, இதுதான் அமௌண்ட்டு, இதை நீ எப்படி ஸ்பிளிட் பண்ணுவியோ பண்ணிக்கோன்னு. ஸோ இந்த கொஷின் படிப்போம். தின் லிமிட்டட் வாஸ் அப்சார்ப்ட் பை திக் லிமிட்டட். இது வந்து அப்சார்ப்ஷன்னா தின் லிமிட்டடை வந்து திக் லிமிட்டட் பேசிக்கலி வாங்கி அப்படியே முழுங்கிட்டாங்க, அதான் இது. Next, the later taking over of the business of asset and liability of the at book value, the consideration for the business was fixed at 4 lakh. இதான் purchase consideration to be discharged by the transferee company in the form of fully paid up equity shares to be distributed among the shareholders of the company. Each shareholders get 2 shares for every share held in the transferor company. அதாவது தின் லிமிட்டடில் இருக்கிற எல்லாரும் 2 ஷேர்ஸ் அங்கே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ இப்போ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்துட்டு வேறு என்ன பார்ப்போம். நெக்ஸ்ட் அமால்கமேஷன் எக்ஸ்பென்சஸ் 1000 வந்து வேர் பெய்ட் பை திக் லிமிட்டட், அது ஓகே. நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஈக்விட்டி ஷேர் இன் தி புக்ஸ், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்களோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருந்தது, 2 lakh இருக்குது. இங்கே என்ன படித்தோம், கெட்டிங் 2 shares ஃபார் எவ்ரி நியூ ஷேர்ஸ். ஸோ அப்போது 2 lakhனா 4 lakh தான் அவனோட நியூ அமௌண்ட். 4 lakhs தான் வந்துட்டு இப்போது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம எவ்வளோ பார்த்தோம், 4 lakhs. இப்போ நம்ம அதுதான் இப்போ ஸோ இப்போ பார்ப்போம். திக் லிமிட்டட் தின் லிமிட்டடில் என்ன சொல்லியிருக்கான், ஈச் ஷேர் ஹோல்டர்ஸ் இஸ் கெட்டிங் 2 shares ஃபார் எவ்ரி ஷேர் ஹெல்ட் இன் தி கம்பெனி. ஸோ வந்துட்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்துட்டு இங்கே இவனுக்கு 2 lakhs தான் இருக்குது. ஸோ 2 lakhs இருக்குன்னா இவன் வேறு எதுவுமே கொடுக்கல, கேஷ் பேமெண்ட் இருக்குது, டிபெஞ்சர் வேலை ஒன்றுமே கொடுக்கல. ஸோ 2 lakhs ஷேர்ஸ் இருக்குது. இதை வந்துட்டு ஈச் கெட்டிங் 2னா அப்போ 4 lakhs. ஸோ 4 lakhs தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அது இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை டேரெக்டாக கொஷினில் வாஸ் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான், ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இங்கே பார்க்குறோம், இப்போ ஒர்க்கிங் நோட் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4 lakhs, பெய்ட் அப் கேபிட்டல் 2 lakhs தான். இப்போது இவன் திக் லிமிட்டட் வந்து இவன் தானே டேக் ஓவர் பண்ணுறான் இவனை. ஸோ இப்போ இவன்கிட்ட 2 lakhs தான் இருக்குது, பட் இவனுக்கு நான் 4 lakhs கொடுத்து செட்டில் பண்ணுறேன். அப்போது எனக்கு இன்னும் 2 lakhs எக்ஸஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். இது வந்து பையர், அதாவது திக்குக்கு வந்து இட்ஸ் அ லாஸ். ஸோ இதை இவன் எப்படி காம்பன்சேட் பண்ணியானும் இந்த 2 lakhs லாஸை. ஸோ டோட்டல் எக்ஸஸ் 2 lakhs. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவான், ஃபஸ்ட்டு தின்னோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லேருந்து தின்னோட ரிசர்வ் 50,000, இதில் 12,900 ரெண்டே ஆட் பண்ணால் 68,900 வரும், 62,000. அதை ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிடுறோம். மிச்சம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1,37,100. நம்ம பார்த்த போனஸுங்க அந்த தின்னோட, அதாவது அந்த செல்லரோட இதுலேயே ரிசர்வ்ஸ்லேயே கரெக்டாக இருந்துட்டு முடிஞ்சிடுது. ஆனால் இங்கே இவன் ரிசர்வ் நம்ம எடுத்ததுக்கப்புறமும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரிசர்வில் கை வச்சாகணும். திக் லிமிட்டட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனின்றனால அதுக்கு ஓன் ரிசர்வ்ஸ் இருக்குது. பட் போன சம்மில் காமா லிமிடெட் புதுசாக ஃபார்ம் ஆக போகுது. இந்த ரெண்டும் சேர்ந்து பூலிங் ஆஃப் அசெட்டில் அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படின்ற போது அந்த கம்பெனிக்கு ஜென்ரல் ரிசர்வ் ஓபிஎன்எல் எதுவும் இருக்காது. இந்த கம்பெனி என்ன கொடுக்குறாங்களோ அதான் இருக்கும். அதனால தான் 2,14,000 பேலன்ஸ் ஷீட்டில் போட்டோம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு. ஆனால் இங்கே இவனுக்கு ஆல்ரெடி 1,80,000 இருக்கிறனால அட்ஜஸ்ட் வித் தி ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் திக் லிமிடெட். ஸோ 1,80,000 1,37,100 42,900. ஸோ இப்போ இவனோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ, 42,900 வந்து ஜென்ரல் ரிசர்வ். அப்புறம் பிஎன்எல்ல 2,502, டோட்டல் 63,402. இதான் வந்துட்டு இப்போது நியூ கம்பெனியோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இப்போ நியூ கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் எவ்வளோ, அது வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, பேசிக்கலி இப்போது இனிஷியலாக 9 lakhs இருந்திருக்கு. இப்போது ஐ எம் இஷ்யூவிங் 2 shares ஃபார் எவ்ரி ஷேர் செல் பை. ஸோ வந்துட்டு இவனுக்கு 4 lakh shares நான் இஷ்யூ பண்ணுறேன். ஸோ என் ஷேர் கேபிட்டல் இப்போ 13 lakhs மாறிடும். 13 lakhs என் ஷேர் கேபிட்டல் மாறிடும். இப்போ தின்னு போயிடுச்சு, வெறும் திக்கு மட்டும்தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம். கடைசியாக இந்த ஒரு மெத்தட் இருக்குது, விச் இஸ் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். இந்த மெத்தடுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட்டு மியூச்சுவல் ஓயிங்கிற ஒரு சின்ன கான்செப்டோடு முடிஞ்சிடும் இந்த சாப்டர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போது ஏ கம்பெனி வந்து செல்லார், பி கம்பெனி பையர் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான், ஏ கம்பெனிக்கு வந்து 5 lakh இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5 lakh shares இருக்குது. பி கம்பெனிக்கு வந்து 7 lakh shares இருக்குது. இப்போது ஏ கம்பெனி வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூனா பேசிக்கலி ஒரு ஷேரோட வேல்யூ மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இந்த வேல்யூக்கு ஒரு ஷேர் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி. ஸோ இந்த கம்பெனியில் 15 rupees வந்துட்டு ஒரு ஷேரோட வேல்யூ இருக்குது அந்த டேத்துக்கு மார்க்கெட் ப்ரைஸில். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் 75 lakhs. இதுதான் வந்து ஏ கம்பெனியோட டோட்டல் ஒர்த். இப்போ நம்ம பையர் என்ன பண்ணுறான்,
அவனுக்கு வந்து ஆல்ரெடி 7 lakh ஷேர்ஸ் இருக்குது, அவன் வந்து 13 rupees ஒரு ஷேர் வச்சுருக்கான். ஸோ அவன் கன்சிஸ்டண்ட்டாக அதே தான் மெயின்டைன் பண்ணுவான். ஸோ என்ன ஆகும், இந்த 75 lakhஸை நான் 13 per ஷேராக பிரிப்பேன் அப்படின்வான். ஸோ 75 lakhs by 13னா இவ்வளோ ஒரு அமௌண்ட் வரும். ஸோ இதுதான் நியூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட்னா இவ்வளோ தான், சிம்பிள். பேசிக்கலி இவனோட டோட்டல் அசெட் ஆர் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அதை செல்லரோட டோட்டல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை வந்துட்டு பையரோட ஷேர் ப்ரைஸால் டிவைட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். இப்போ இங்கே வந்துட்டு 5,76,923 ஷேர்ஸ்ன்னு வந்தது. ஸோ இப்போது 13 per ஷேருன்றனால 13ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே மேம் ஒரு நோட் என்ன சொன்னாங்கன்னா, இப்போது இது வந்து 23 பாயிண்ட் சம்திங் வந்தது. அதனால் மேம் என்ன சொன்னாங்க, 23 வந்து நீ ஷேர்ஸாக கொடுத்துட்டு மிச்சம் அந்த ஃப்ராக்ஷன் ஒரு ஷேரை வந்துட்டு நீ கேஷால் பே பண்ணலாம், தப்பு இல்லையே. ஏன்னா நம்ம மர்ஜரில் கூட பார்த்துருந்தோம் ஃப்ராக்ஷன் ஆஃப் கேஷ் வந்து பேமெண்ட் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கொஷினில் எக்ஸ்பிளிசிட்டாக கொஞ்சோண்டு கேஷில், இப்போ இந்த கொஷினில் நம்ம பார்க்கல, சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் நீ கேஷில் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா வந்துட்டு இப்போது வந்து இதை வந்து 576,900ன்னு எடுத்துக்கலாம். 923க்கு பதிலாக 900 எடுத்துகிட்டு மிச்சம் 3 பாயிண்ட் சம்திங் இருந்ததுல. ஸோ 924 மொத்தமாக. ஸோ 900 + 24ன்னு எடுத்து இந்த 24 வந்துட்டு கேஷால் இஷ்யூ பண்ணிவிட்டு இதுக்கு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஜென்ரலாக சொன்னாங்க, எப்போ இந்த மாதிரி நிறையா ஷேர்ஸ் இப்போ இங்கே 24 ஷேர்ஸுக்கு இஷ்யூ பண்ணுறோம். சப்போஸ் ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து 100 இருக்குன்னா 2,400 வந்துடும். ஸோ இதோட வேல்யூ இப்போ ஃப்ராக்ஷனில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாகவே பே பண்ணுறோம். ஸோ அதனால் மேம் சொன்னாங்கன்னா, வென் ஷேர்ஸ் ஆர் ஜென்ரலி less than 20 per ஷேர், ஒரு ஷேரோட ப்ரைஸ் ஜென்ரலாக 20க்கு கீழே இருக்கும்போது நீ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஷேர் இந்த மாதிரி கொடுக்கலாம். அது டஸ் நாட் மேக் அ பிக் இம்பேக்ட். இந்த சம்மில் 13 இருக்கிறனால நம்ம இப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இப்போது 4 மெத்தட் பார்த்தோம். நெட் பேமெண்ட், அதுனா இந்த ஈக்விட்டி ஷேரு, அப்புறம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரு, பேங்க், இதெல்லாம் வச்சு நம்ம பே பண்ணுறது பார்த்தோம். நெட் அசெட்னா அசெட் அட் டேக்கன் ஓவர் வேல்யூ மைனஸ் லயபிலிட்டி அட் டேக்கன் ஓவர் வேல்யூ. அதை பண்ணோன்னா அதோட டிஃபரன்ஸ்லாம் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். போன 4 lakhன்னு அவனே கொடுத்துட்டான் ஃபிக்ஸடாக, அதை வந்து பிட் பண்ணி எக்ஸஸ் எடுத்து எக்ஸஸ் கொடுத்தோம் எல்லாருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ இப்போ பார்த்தது. அப்புறம் வந்துட்டு பூலிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுன்றது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்குல அது வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை தான் அது குறிக்கும். ஸோ காய்ஸ், இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.